ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து உங்களுக்கு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, டோட்டலா உங்களுக்கு 9124 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆபீசர் லெவல் ஜாப் இது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 31/8/2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ங்கிற போஸ்ட்டுக்கு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் உங்களுக்கு 11/8/2026 இருந்து 31/8/2026 வரையும் உங்களுக்கு ஓபன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஜாபுக்கு ஒன்லி நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் ஒன்லி ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க அந்த லாங்குவேஜ நீங்க உங்களோட 10th or 12th ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி செலக்ஷன் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கிற பட்சத்துல இனிஷியலா ஸ்டார்டிங் 5 இயர் பீரியடுக்கு உங்களை எந்த டிரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுறாங்களோ அங்கதான் நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸா உங்களுக்கு பிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிலிமினரி எக்ஸாம் செப்டம்பர் 2026 கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஷார்ட் லிஸ்டிங் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாம் நவம்பர் 2026 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டை ரெகுலரா உங்களை செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு ரெகுலர் வேகன்சில 7680 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பேக்லாக் வேகன்சில 1444 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 9124 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல சர்க்கிள் வைஸ், ஸ்டேட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி இங்க வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு 330 வேகன்சி, கர்நாடகாவுக்கு 760 வேகன்சி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா வேகன்சி கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 1410 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பேக்லாக் வேகன்சில 106 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி எஸ்சிக்கு 267 வேகன்சி, எஸ்டிக்கு 14 வேகன்சி, ஓபிசிக்கு 380 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 141 வேகன்சி, ஜெனரலுக்கு 608 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு மேல சொன்ன அதே கண்டிஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் 5 இயர் பீரியடுக்கு உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்க ஒரு சப்ஜெக்டா படிக்கலன்னா எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் ஏதாவது வார் பீரியட்ல இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டோட்டலா 14.50% ரிசர்வேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க, ஓபிசிக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க நான் கிரிமினல் லேயர்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் உங்களை ஜெனரலா தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/4/2026 பீரியட்ல இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்க இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் அண்ட் அசெட் சர்டிபிகேட் எல்லாமே 2025-26, 26-27க்கு வேலிடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்க கேஸ்ட் சர்டிபிகேட் ஏதாவது அப்ளை பண்றீங்கனாலும் அதுக்குள்ளது ப்ராப்பரா கவர்மெண்ட் கொடுத்த ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி உங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்குன்னா நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க எஸ்பிஐல ஒர்க் பண்ணி ரிசைன் பண்ணிட்டீங்கனாலும் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் ஏஜா 20ல இருந்து மேக்ஸிமம் 28க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/4/2026 அன்னைக்கு உங்களுக்கு 28 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 1/4/2006 பின்னாடி பிறந்தவங்களா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும் இங்கே கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூடில ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷம், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம், இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க அப்ரண்டிஸ்ஷிப் எஸ்பிஐல நீங்க ஆல்ரெடி
அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க, அது 1/1/2022லேருந்து 26க்குள்ள நீங்க பண்ணியிருக்கீங்கங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. அது அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா கிராஜுவேஷன் எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க இன்டர்கிரேட்டட் டூயல் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க கோர்ஸ் 31/12/2026 இந்த இயர் எண்டுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிடனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள உங்க கோர்ஸ் முடிஞ்சிரும்னால அவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கான ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மென்ஸ்க்குள்ள ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு phase 1 அண்ட் phase 2னு 2 phases-ல உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. phase 1 உங்களுக்கு preliminary எக்ஸாம் 100 மார்க்ஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இதை உங்களுக்கு 3 செக்ஷன்ஸா கண்டக்ட் பண்றாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு கண்டக்ட் பண்றாங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு கண்டக்ட் பண்றாங்க. லிசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு கண்டக்ட் பண்றாங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு 1 மணி நேரத்துக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1:4 ரேஷியோல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல டாப்ல வர கேண்டிடேட்ஸை 1:10 ரேஷியோல நம்பர் ஆஃப் வேகன்சிக்கு ஏத்த மாதிரி ஃபில்டர் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் உங்களுக்கு 4 செக்ஷன்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஜெனரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. 35 நிமிஷத்துக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கு 35 நிமிஷத்துக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ்க்கு 45 நிமிஷத்துக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் 60 மார்க்குக்கு 45 நிமிஷத்துக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 190 கொஸ்டின் 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு phase 2 எக்ஸாம் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல SC ST OBC PWD எஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் 5% மார்க் ரிலாக்சேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10th 12th ஒரு சப்ஜெக்டா உங்க லோக்கல் லாங்குவேஜ் படிக்கலங்கிற பட்சத்துல உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மெயின் எக்ஸாம்ல கிளியர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டுக்கு எது லோக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் மூணுமே ஏதாவது ஒண்ணு நீங்க உங்களோட 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் எழுத தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் செலக்ஷன் ஃபுல்லாவே உங்க மெயின் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பர் மந்த் கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ரிசர்வ் பண்ற சென்டர் அண்ட் டைமிங்ல தான் நீங்க போய் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த சேஞ்சஸும் அதுல பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த செக்ஷன்ல கண்டக்ட் பண்றாங்க, எந்த சென்டர்ல பண்றாங்க, என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு தான் நீங்க போய் எழுதுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு உங்களுக்கு எப்படி கால் பண்ணுவோங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அந்த டீடைல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர்ல அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பிஃபோராவே எக்ஸாமுக்கு முன்னாடி போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இனிஷியலா பேசிக் சேலரியே 26,730 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 64,480 ரூபா வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மும்பை மாரி சிட்டிஸ்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு அங்க இனிஷியல் சேலரி 46,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், லீவ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா இந்த ஜாப்ல உங்களுக்கு ப்ரொபகேஷன் பீரியடா 6 months இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பெர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. SC ST OBC எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கால் லெட்டர்லாம் நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு வரணும் அந்த டீடைல்ஸ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. 10 days எக்ஸாமுக்கு பிஃபோரே நீங்க அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் OBC EWS கேண்டிடேட்டுக்கு 750 ரூபா நீங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. SC ST PWD எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான டீடைல்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கண்டக்ட் பண்றோங்கிறத கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.